பாஜகவின் டப்பிங் குரலாக இபிஎஸ் செயல்பட்டு வருகிறார். திருப்பூரில் அமைச்சர் டிஆர்பி ராஜா பேட்டி. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டியில் தமிழக அரசின் சார்பில் 39.44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 தளங்களுடன் கூடிய புதிதாக கட்டப்பட்டுள்ள டைடல் நியோ கட்டிடத்தை தமிழக முதல்வர் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக நாளை திறந்து வைக்கவுள்ளார். இந்நிலையில் புதிய கட்டிடத்தை தமிழக அமைச்சர் டிஆர்பி ராஜா இன்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கட்டிடமானது 39.44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறையில் தமிழக அரசு பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது. அமெரிக்கா தொடர்பான பிரச்சினைக்கு இந்திய பிரதமர் ஓரணியில் இருந்து தீர்வு காண வேண்டும் என்றும், மின் கட்டணம் உயர்வு தொடர்பான பிரச்சினைகளுக்கு அப்போதைய முதல்வர் இபிஎஸ் மத்திய அரசிடம் தமிழக உரிமையை அடகு வைத்ததுதான் காரணம் எனவும், அரசுக்கு எதிராக பேசி வந்த அவர் தற்போது தனக்கு எதிராக பேசி வருகிறார் எனவும், மத்திய அரசின் டப்பிங் குரலாக அவர் பேசி வருகிறார் எனவும் தெரிவித்தார். உடன் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் அரசு தமிழகம் எங்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திருப்பூருக்கு ஐடி துறையில் அடுத்த கட்ட பாய்ச்சல் இங்கே திருப்பூர் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த டைடல் நியோ ப்ராஜெக்ட். டைடல் நியோ எப்படின்னா, டைடல் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் 25 ஆண்டு காலத்துக்கு முன்பு 2000ஆம் ஆண்டுல டைடல் சென்னை மாநகரத்துல மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு டைடல் பூங்காவை உருவாக்கி தமிழகத்தில் ஒரு ஐடி தொழில் புரட்சியையே உருவாக்கியவர் மாண்புமிகு முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழியில் வரும் நமது முதலமைச்சர் அவர்கள் அடுத்த கட்ட சாதாரணமா வரல திமுக, அதனால அடுத்த கட்ட வளர்ச்சி Tier 2 Tier 3 சிட்டிஸ்க்கெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக டைடல் பிரம்மாண்டமா கட்டுறதை விட பெரிய 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு பதிலாக ஒரு 50,000 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள டைடல் நியோ ப்ராஜெக்ட்ஸை அனைத்து Tier 2 Tier 3 டவுன்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கணுன்ற முயற்சியில தான் தஞ்சாவூர், தூத்துக்குடி போன்ற பல இடங்களுக்கு டைடல் நியோ இப்போ புதுசா இன்னும் கன்னியாகுமரிக்கெல்லாம் டைடல் நியோக்கள் வர வைக்கின்றன. அந்த வகையில இங்க திருப்பூரில் ஏறத்தாழ 40 கோடி ரூபாய் செலவில் ஒரு 7 மாடியில அற்புதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க வெளில பில்டிங் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு யுனிக் பில்டிங், ஒரு கவர்மெண்ட் பில்டிங், அந்த காலத்துல சொல்ற அந்த கவர்மெண்ட் பில்டிங்ன்ற மாதிரிலாம் இல்லாம ஒரு பிளாஷி ஸ்வாங்கி நியூ ஆபீஸா இன்னைக்கு டைடல் நியூ இங்க திகழ்கிறது. நாளை காலை மாண்புமிகு திராவிட நாயகன் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை இங்க திறந்து வைக்க உள்ளார். திறப்பதற்கு முன்பாகவே இங்க பல பேர் இது ஏற்கனவே மற்ற டைடல் நியோவில் என்ன ஆச்சோ அதே போல இங்கேயும் நிரம்பி வழிவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே எல்லாரும் புக் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 60-70% ஃபுல்லா இருக்கு. இன்னும் என்கொயரிஸ் நிறைய இருக்கு. ஸோ நிச்சயமா 100% ஃபுல் ஆயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முயற்சி இது முதலமைச்சர் ஆரம்பிக்கும் போது எங்க தஞ்சாவூர்லாம் யாருங்க ஐடி பார்க் எல்லாம் வச்சா யாருங்க வரப்போறான்னாங்க. எங்க பண்ணா நம்ம தூத்துக்குடியில எல்லாம் எப்படிங்க, அங்கெல்லாம் எங்க வராது, எங்கேயோ உப்பளத்துக்கு நடுவில் இருக்கு, எப்படி வருவாங்க? எல்லாமே 100% ஃபுல்லா நிரம்பிக்கு. ஸோ அந்த மாதிரிதான் இங்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நிச்சயமாக இந்த ஐடி பூங்காவும் நிச்சயமாக நிரம்பி வழியும். நமது பகுதி இளைஞர்களுக்கு அவர்கள் இல்லங்களுக்கு அருகாமையிலேயே ஐடி தொழிலுக்கான ஐடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார் திராவிட நாயகன் அவர்கள். என்ன இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும். அப்போ எழுந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அந்த மாதிரி எழுந்து ஒரு நாள் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. பட் அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர், ஒரு பிரசிடென்ட் அவங்க ஊர்ல வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் அவங்க ஊருக்கு என்ன நல்லதுன்னு அவரு நினைக்கிறாரோ அதை செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம பிரதமர் நிச்சயமாக நம்ம ஊருக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்ய வேண்டும். நான் நேற்று முந்தானத்து கூட சொல்லியிருந்தேன், இந்த விடயத்துல நாம எல்லோரும் சேர்ந்து ஓரணியாக நிற்பதுதான் சரியாக இருக்கும். அதைத்தான் முதலமைச்சர் அவர்களும் விரும்புகிறார். That said, I would love to hear more from மினிஸ்ட்ரி, யூனியன் மினிஸ்ட்ரியில இருந்து. நம்ம கிட்ட மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம மகாராஷ்டிரா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, இந்த மாதிரி பெரிய
நம்ம 2 ஸ்டேட் தானே அது இந்தியாவை இன்னைக்கு இயக்கிட்டே இருக்கிறது. இந்த பொருளாதாரம் தான் இன்னைக்கு இந்தியாவே இயங்க வைக்குது. 11.19% பொருளாதார வளர்ச்சி. தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக உயர்ந்து நிற்குது. இந்த நேரத்துல நம்ம தான் மேனுஃபேக்சரிங் ஜாயிண்ட். அப்ப நம்ம கிட்டயும் கேட்கணும்ன்ற நாங்கெல்லாம் யோசிக்கிறோம். நான் எங்களோட தாட் அதான். நம்ம கிட்ட கேட்டு என்ன ஃபீட்பேக் நம்ம கிட்ட, எங்க கிட்ட கூட இல்லை, எங்க இண்டஸ்ட்ரி கிட்ட கேளுங்க தான் சொல்லுவாங்க. அங்க எங்க இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட நீங்க ஃபீட்பேக் வாங்குங்க, வாங்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவு எடுங்கன்னு சொல்லுவோம். பட் வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கும் எல்லா இந்திய தொழில்களுக்கும் சரி, நம்ம விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி, 2 பேருக்கும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரமும் அவர்களின் இன்ட்ரெஸ்டும் டெஃபினட்டா இதுல லூஸ் அவுட் பண்ண முடியாது நம்ம. எனவே ரொம்ப ட்ரிக்கியான முடிவு தான். டெஃபினட்டா நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புறேன். பார்ப்போம் எப்படி இருக்காங்க. தொழில்துறையில மின்கட்டண உயர்வு வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம பண்ணிட்டே இருக்கிறதுனால திருப்பி பின்னலாடை தொழில்துறையினர் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சந்திக்கிறாங்க. இதுக்கு வந்து ஏதாவது இல்ல, நான் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டேன். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அது எந்த மனசாட்சியே இல்லாம இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. நம்ம தமிழ்நாட்டை கொண்டு போய் ஒன்றிய அரசுல உதய திட்டத்தின் வழியாக அடகு வச்சுட்டு வந்து வர்றார். ஒட்டுமொத்தமா அந்த அம்மையார் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அம்மையார் அவர்கள் இருந்த வரை நமக்கு எதுலயுமே இந்த பிரச்சனை வரலையே. நமக்கு வருஷத்துக்கு மாத்தணும் ஏத்தணும்ன்ற சரத்துல நம்ம கையெழுத்தே போடலையே. இன்னைக்கு நீ ஒன்றிய அரசுல போயிட்டு நீங்க மொத்தமா உங்களோட உரிமையெல்லாம் அடகு வச்சுட்டுல வந்துட்டாரு அவரு. இப்ப அவர் அடமானம் வச்சுட்டு தமிழ்நாடு அப்ப அன்றைய ஒரு ஆக்சிடென்டல் சிஎம்மா அவர் இருந்தாரு. வேற வழி இல்லையே. இப்ப நம்ம வந்து சட்டம் ஆயிடுச்சு, அது கையெழுத்து போட்டு வந்துட்டார்ல. அப்போ தமிழ்நாடு ஒத்துக்கிச்சுன்னு அங்க இருக்க ஒன்றிய அரசுல அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ அன்னைக்கு துரதிருஷ்டவசமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்காமல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தான், முன்னாள் முதலமைச்சர்கள் தான் வாக்களித்தாங்க மக்கள். இவர் திடீர்னு நடுவில் வந்து இவர் வந்து உட்கார்ந்துட்டு ஆனா இவர் நல்லது செய்வாருன்னு பார்த்தா இவர் பாட்டு நேரம் அங்க போய் நம்மளோட உரிமைகள் எல்லாம் அடக்க வச்சுட்டாரு. இன்னைக்கு மீண்டும் வந்து மின்கட்டணம் உயர்ந்து அப்ப என்ன ஏதாவது மறந்துட்டாரா? இதுக்கு மேல கேட்க முடியாது. ஏன்னா மறந்துட்டாரான்னு யோசிக்கணும். அவர் தான் சிந்திச்சு பார்க்கணும். அவர் கூட உட்கார்ந்து இருக்கவங்களே சிந்திச்சு பார்க்கணும். அவர் கூட இன்னைக்கு வரைக்கும் உட்காந்து நிறைய பேர் இல்ல, இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா அங்க இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இவருனா இவரே கழுத்து போட்டு இவரே கேட்டுருக்காரு, ஏதாவது ஓகேவா, ஆல் இஸ் வெல் மிஸ்டர் அப்போசிஷன் லீடர் அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. தயவுசெய்து அதை பேச நிறுத்தணும். ஏன்னா இது பேச எங்களுக்கு நல்லதுதான். நாங்க யார் இதை செஞ்சாங்கன்னு மீண்டும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம் தமிழக மக்களுக்கு. யார் தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சது? எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படின்றது நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது இவர் அதான் நான் சொன்னேன். தொடர்ந்து அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க யாருன்னு தெரியல, இல்ல அவரே பேசுறாங்க கூட எனக்கு புரியல. பேசுறது எல்லாம் இப்படிதான் இருக்கு. அவரோட இன்ட்ரெஸ்டுக்கு அகேன்ஸ்டா தான் அவர் பேசுறாரு. பொதுவா அவர் தமிழ்நாட்டு மக்களின் இன்ட்ரெஸ்டுக்கு எதிர்த்தாதான் பேசுவாரு. இப்ப அவரோட இன்ட்ரெஸ்டுக்கு எதிர்த்தாவும் பேசுறாரு. ஏன் நேத்து சொன்ன அவரு இப்போ பிஜேபியில டப்பிங் ஆர்டிஸ்ட் வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு.